Hi friends, இன்னைக்கு நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான ப்ரௌனி கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க ப்ரௌனி கேக் ரெசிபியை வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 முட்டையில் இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். வெறும் ஒயிட் மட்டும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லோவும் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எல்லாருமே ப்ரௌனி கேக் ரெசிபி செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னெல்லாம் நினைக்கிறீங்க. அப்படின்லாம் இல்லை. வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நாமளே செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதை நம்ம குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் ஒயிட்டு சேர்த்தியாச்சு. இப்போ இதில் நம்ம சுகர் அண்டு ப்ரௌன் சுகர் நான் ரெண்டுமே இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திக்க போகிறேன். அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர், அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ரெண்டுமே சேர்த்தியாச்சு. இந்த வெள்ளைக்கருவை முதல்ல நம்மளோட பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை பீட் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிற ப்ரௌன் சுகர் அண்டு ஒயிட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் ஒயிட் எக்கு நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மஞ்சள் கரு இருக்குது இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு, ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் 4த்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த பவுல் மெஷர் பண்ணி தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் மைதா மாவு, ராகி மாவு எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு சேர்க்காமல் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்தியாச்சு. நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், கோதுமை மாவு, கொக்கோ பவுடர் சேர்த்தியாச்சு. இப்போ இதுலேயே கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்திக்க போகிறேன். குட் ஸ்மெல்லை கொடுக்கும். நல்லா சூப்பரான ஸ்மெல் இருக்கும். டேஸ்ட்டும் தனி டேஸ்ட்டாக கொடுக்கும் நம்மளோட ப்ரௌனி கேக்குக்கு. பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட காஃபி பவுடரும் சேர்த்தியாச்சு. இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டு இதோட கேக்கோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக கொடுக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதை நல்லா சலித்து பாருங்கள், இப்படியே நம்மளோட பவுலில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நம்மளோட மாவை, நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் சலித்து இந்த பவுலில் சேர்த்திக்கிட்டோம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட இந்த பேட்டரை விஸ்க் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்திக்க போகிறேன். நாம் எடுத்து வச்சுருக்க மீதி பாலையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2லேருந்து 3 சொட்டு வரைக்கும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்த போகிறோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம காஃபி பவுடரும் சேர்த்திருக்கோம். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3லேருந்து 4 ட்ராப்ஸ் விட்டுக்கிட்டால் போதும். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு, இப்போ நம்ம கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த கப்பு மெஷர்மெண்ட் வச்சு மெல்டட் பட்டர், அப்புறம் 1/4 கப் மெல்டட் பட்டர், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்க போகிறோம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அரை கப் அளவுக்கு கூட பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா அரை கப் அளவுக்கு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் ரெண்டுமே கலந்து சேர்த்திக்க போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், மெல்டட் பட்டர் அண்டு ஆயில் நல்லா கலந்து. பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். முதல்ல இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணுறதுனா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது இந்த பக்கமாகவே இருக்கட்டும். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் அளவு வச்சாச்சு. இப்போ இதை
டபுள் சைடு வர மாதிரி கீழேயும் மேலேயும் ஹீட் வர மாதிரி வச்சாச்சு. பாருங்கள், கீழே மேலே ஹீட் வர மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட டைமரை வந்து 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 10 செகண்ட்ஸில் வந்து இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிடும். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கேக் பேட்டரை வந்து செட் பண்ணி இதில் வச்சிடலாம். கேக் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் வச்சு கொஞ்சமாக ஆயில் சைட்லலாம் வந்து தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரு இதில் வந்து இந்த ட்ரேக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வந்து ஒரு 2 தடவை வந்து இது மாதிரி ஸ்லோவாக தட்டிக்கோங்க. உள்ளே வந்து கட்டி இல்லாமல் வரும். இதை வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு சேர்த்துறதுக்காக வந்து உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து ஹர்ஷீஸ் சிரப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மேலே நான் இந்த மாதிரி போட்டு விட்டுக்க போகிறேன். பாருங்கள், ஹர்ஷீஸ் சிரப்பை நம்ம மேலே இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கிட்டோம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்மளோட கேக் பேட்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேக் செய்கிறதுக்கும் சேம் மெத்தட் தான். 180 டிகிரி கீழேயும் மேலேயும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 35 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். இதே போதுமானது. 35 மினிட்ஸ் கழித்து வந்து நம்மளோட ப்ரௌனி கேக் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 35 மினிட்ஸ் வந்து நம்மளோட டைமர் வச்சோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்மளோட கேக் வந்து நம்மளோட ப்ரௌனி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஓடிஜியும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக் வந்து உடனே வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் வந்து செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க முடியும். இப்போவே நீங்கள் வந்து சூடான இருக்கிறதுல நீங்கள் பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா உதிரி உதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை வந்து மேலே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது நல்லா வந்து கூலானதுக்கப்புறம் பீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ரெசிபீஸை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அண்ட் ஈஸியான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.